செயலை விதையுங்கள், பழக்கம் உருவாகும். குணத்தை விதையுங்கள், உங்கள் எதிர்காலம் உருவாகும். உங்கள் அனைவருக்கும் ஸ்நேகிதி சுபா சேனல் சார்பாக ஆத்மார்த்த வணக்கங்கள். இது உங்கள் தோழி சுபலக்ஷ்மி முத்துக்குமரன். நவராத்திரியோட 6வது நாள். இந்த நாள்ல பயத்தையும் துக்கத்தையும் போக்கக்கூடிய ஆதிசக்தியின் ரூபமான காத்யாயினி ரூபத்தை தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சந்திரஹாசோஜ்வலகரா சார்தூலவர வாகனா காத்யாயனி சுபம் தத்யா தேவி தானவ காதினி. இது காத்யாயனி தேவியை நோக்கி ஜபிக்கிற ஒரு மந்திரம். சந்திரனை ஒத்த ஒளியை உடையவளும் சிம்மத்தின் மீது அமர்ந்தவளும் அசுரர்களை அழிக்கும் காத்யாயனி தேவியே என்னை காப்பாற்று அப்படிங்கிறது தான் இந்த மந்திரத்தோட அர்த்தம். இந்த தேவியை பற்றி சில புராணங்களை நாம் பார்க்கலாம். மகரிஷி கத அவரோட புத்திரர் தான் காத்ய ரிஷி. இந்த காத்ய ரிஷி பேரு காத்யாயனர். இந்த மகரிஷி காத்யாயனருக்கு தேவியே தன்னோட மகளாக பிறக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அதுக்காக அவர் ஆதிசக்தியை தியானித்து ரொம்ப கடுமையாக தவம் செஞ்சாரு. மகரிஷியோட தவத்தால மகிழ்வுற்ற ஆதிசக்தி உரிய தருணம் வரும்பொழுது நான் உங்களோட வீட்டில் மகளா பிறப்பேன்னு ஆசிர்வாதம் பண்ணாங்க. காலப்போக்கில் மகிஷாசுரனோட தொல்லை ரொம்ப ஜாஸ்தியாச்சு. அதாவது ஒரு அரக்கன். அப்போ பிரம்மா, விஷ்ணு, மகேஷன் ஆகியோரின் ஒருங்கிணைந்த சக்தியால எந்த சத்தியஸ்வரூபினி உருவானாலோ அந்த சக்தியே தான் அஸ்வினி கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி அன்னைக்கு காத்யாயனர் வீட்டில் மகளாக பிறந்தா. காத்யாயன மகரிஷிக்கு மகளாக பிறந்ததுனால அவளுக்கு காத்யாயனின்னு பேரு. துர்கா, பவானி, சாமுண்டா ஆகியோர் காத்யாயனி தேவோட ரூபங்கள் தான். நவராத்திரியின் 6வது நாள்ல காத்யாயனி தேவியின் பூஜை செய்யப்படுது. இவங்களை எப்படி பிரார்த்தனை பண்ணணும்னா, ஹே தேவி காத்யாயனி, அகங்காரத்தின் மறு ரூபமாக இருந்த மகிஷாசுரனை நீ வதம் செய்தாய். அதே போல எங்களின் அகம் ரூபமாக உள்ள மகிஷாசுரனை அழித்து விடுத்தாயே. அம்மா, நீயே துக்கத்தையும் பயத்தையும் போக்கும் ஆதிசக்தி. சாதகர்களாக எங்களின் எல்லா துக்கங்களையும் பயங்களும் போக்கிவிடு. எந்த ஒரு சங்கடத்தையும் எதிர்கொள்ளும் மனோபலத்தையும் தைரியத்தையும் தா. ஹே அம்பிகே, பூமியில் இன்றும் மகிஷாசுர இயல்புடைய மக்கள் உள்ளனர். வரக்கூடிய காலத்தில் அவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கி இந்த அகிலத்தை காப்பாற்று தாயே. நாங்கள் உந்தன் சரணங்களில் செய்யும் பிரார்த்தனை இது அப்படின்னு தேவிய மனதார வணங்கணும். ஸ்ரீமத் தேவி பாகவதத்தின் 5வது ஸ்கந்தத்துல மகிஷாசுரனின் வதம் பற்றிய கதை வருது. அசுர ராஜனான தனுஜ் என்பவனுக்கு கரம்பன் மற்றும் ரம்பன் என 2 புத்திரர்கள் இருந்தாங்க. இருவருக்கும் வம்ச விருத்தி ஏற்படல. வம்ச விருத்திக்காக இருவரும் தவம் செஞ்சாங்க. தேவர்கள் அவர்களின் தவத்தை தடுக்க செய்த முயற்சியில கரம்பன் இறந்துட்டான். அப்போது ரம்பனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. ரொம்ப குரோதத்தோட தன் தலையை அக்னி தேவனுக்கு சமர்ப்பிக்க முற்படுறான். அந்த கணம் அக்னி தேவன் பிரசன்னமாகி ரம்பனை தடுத்து நிறுத்துறான். ரம்பன் அக்னி தேவனிடம் புத்திர பிராப்தி அருளுமாறு வேண்டுகிறான். அதோடு தேவர்கள், அசுரர்கள் மற்றும் மனிதர்களால ஜெயிக்க முடியாத இச்சைப்படி உருவத்தை மாற்றும் சக்தி படைத்த புத்திரர்கள் வேணும்னு கேட்கிறான். அக்னி தேவன் சொல்றாரு, எந்த சுந்தரியிடம் உனக்கு அன்பு உண்டாகிறதோ அவள் மூலமாக உனக்கு 2 புத்திரர்கள் பிறப்பார்கள் அப்படின்னு. பிறகு அசுரராஜனான ரம்பனுக்கு ஒரு மகிஷத்தை பார்த்து காமம் வருது. அதனால அவனோட வீரியத்தினால அந்த மகிஷம் கர்ப்பமாகுது. அந்த மகிஷத்தை பார்த்து காமத்துடன் ஒரு ஆண் மகிஷம் நெருங்குது. ரம்பனுக்கும் அந்த ஆண் மகிஷத்துக்கும் இடையே நடந்த யுத்தத்துல ரம்பன் இறந்து போறான். ரம்பனோட சிதையில அந்த பெண் மகிஷம் சதியாக பாய்கிறது. அப்போது அந்த சிதாக்னியிலிருந்து மகிஷாசுரன் வெளிப்படுறான். கொஞ்ச நேரத்துல அந்த சிதாக்னியிலிருந்து ரம்பன் ரத்த பீஜன்ற அசுரனாகவும் வெளிப்படுறான். எல்லா அசுரர்களும் சேர்ந்து மகிஷாசுரனை ராஜாவா அறிவிக்கிறாங்க. பிறகு மகிஷாசுரன் கடும் தவம் புரிந்து பிரம்மதேவனை மகிழ்ச்சி அடைய செய்யறான். பிரம்மதேவன் கிட்ட தேவர்கள், அசுரர்கள் மற்றும் ஆண்கள் கையால எனக்கு மரணம் ஏற்படக்கூடாதுன்னு ஒரு வரத்தை கேட்கிறான். ஒரு பெண்ணால எனக்கு மரணம் ஏற்படட்டும்னு கேட்கிறான். மகிஷாசுரன் நினைக்கிறான், பெண் பலமற்றவள், உலகில் என்னோடு யுத்தம் செய்யக்கூடிய பெண் ஒருத்தி கூட இல்லைன்னு நினைக்கிறான்.
இந்த மாதிரி வரம் வாங்கினதுக்கு அப்புறம் மகிஷாசுரன் ரொம்ப அகங்காரம் கொள்ள ஆரம்பிக்கிறான். அவன் எல்லாத்தையும் போட்டு இம்சிக்கிறான். தேவர்களையும் யுத்தத்தில் தோற்கடிக்கிறான். சம்பூர்ண தேவலோகம் அவனோட கைக்கு மாறுது. அதனால எல்லா தேவர்களும் ஒரு குகையில ஒளிந்து மறைந்து வாழ்றாங்க. பிரம்மதேவனின் வரத்தால் மகாவிஷ்ணு மற்றும் சிவனாலும் கூட மகிஷாசுரனுடன் யுத்தம் செய்து அவனை வதம் செய்ய முடியல. இறுதியில எல்லா தேவர்களும் பிரம்மதேவன் சிவபெருமானுடன் சேர்ந்து வைகுண்டத்திற்கு சென்று அங்கு மகாவிஷ்ணுவிடம் ஏதாவது உபாயம் கூறும்படி கேட்கிறாங்க. அப்போ மகாவிஷ்ணு சொல்றாரு, எல்லா தேவதைகளையும் ஒருங்கிணைந்த தேஜ தத்துவத்தால் உருவான ஒரு சக்தியே மகிஷாசுரனை வெல்ல முடியும். காத்யாயன மகரிஷி ஆசிரமத்துல பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்று எல்லா தேவர்களின் தேஜ தத்துவங்களும் ஒருங்கிணைந்த ஒரு தேவி இருக்கா. எல்லா தேவதைகளும் தங்களின் ஆயுதங்கள் மற்றும் ஆபரணங்களை அந்த தேவிக்கு வழங்குறாங்க. அஷ்டாதசா, அதாவது 18 கரங்களை உடைய இந்த தேவி சிம்மத்தின் மீது ஆரோகணித்து வருகிறாள். எல்லா தேவர்களும் அந்த தேவியை ஸ்துதி செய்றாங்க. அந்த ஸ்துதியை செவிமடுத்து தேவி, நான் மகிஷாசுரனை வதம் செய்வேன்னு கூறி எல்லா தேவர்களையும் ஆசுவாசப்படுத்துறா. அதற்கப்புறம் தேவி பெருசா ஒரு சிரிப்பு சிரிக்கிறா. தேவி சிரிப்பு சத்தம் எவ்வளவு பெரிதா இருந்துச்சுன்னா ஒரு க்ஷணத்துல சம்பூர்ண உலகமும் கிடுகிடுத்துச்சான். அதனால சமுத்திரத்துல பேரலைகள் வந்துச்சான். மேருமலை அப்படியே அசைஞ்சு கொடுத்துச்சான். அசுரர்கள்லாம் அப்படி நடுநடுங்கி போனாங்களாம். இது யாருடைய சிரிப்புன்னு தெரிந்து வர்றதுக்காக மகிஷாசுரன் ஒரு தூதனை அனுப்புறான். தூதன் மகிஷாசுரனிடம் திரும்பி வந்து சிம்மத்தின் மீது அமர்ந்துள்ள அழகிய சுந்தரியை பற்றி வர்ணிக்கிறான். இதை கேட்ட உடனே மகிஷாசுரனுக்கு அந்த சுந்தரியை திருமணம் செஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசை வந்துருச்சு. ஆனா தேவியோ அவனை யுத்தத்திற்கு அழைக்கிறா. மகிஷாசுரன் தேவியை கைது செஞ்சுட்டு வருமாறு ஒவ்வொரு அசுர வீரர்களா அனுப்புறான் அந்த மகிஷாசுர அரக்கன். ஆனா தேவி அவர்கள் அனைவரையும் வதம் செய்றா. அசுர சைன்யங்களை தேவியோட வாகனமான சிம்மமே வதம் செய்து இறுதியில மகிஷாசுரனை யுத்த பூமிக்கு வரும்படி ஆயிடுச்சு. அசுரர்கள் எந்த அளவு பராக்கிரமசாலிகளோ அந்த அளவு சிறுமதி கொண்டவங்க. மகிஷாசுரன் தேவியுடன் யுத்தம் செய்ய புறப்படுறான். ஆனா தேவியை பார்த்த பின்ன ஸ்தம்பித்து போறான். அவன் அனைத்து அஸ்திர சஸ்திரங்களையும் தியாகம் செஞ்சுட்டு தேவிட்ட சரணடைகிறான். அவன் தேவிட்ட சொல்றான், என்னை உன் பதியாக ஏற்றுக்கொள், நான் உனக்கு சேவை செய்கிறேன்னு. அப்போ தேவி சொல்றா, பரமேஸ்வரனான பரமபுருஷனை தவிர்த்து வேறு யாரும் புருஷர் இல்லை. எந்த பரமேஸ்வரன் இந்த உலகை படைத்தாரோ அவரை நான் எப்போதும் தியானிக்கிறேன். எனக்கு எல்லாம் அவர்தான். மகிஷாசுரன் தேவியிடம் ஒரு பெண் பலசாலியான புருஷனை ஏன் மணக்க வேண்டும் என்பது பற்றி நிறைய விஷயங்களை சொல்றான். ஏன் அவன் ஒரு பலசாலின்னு நினைச்சிட்டு. ஆனா தேவி அதெல்லாம் மறுக்கிறா. இறுதியில மகிஷாசுரன் தேவியோட யுத்தம் செய்ய வேண்டியதா போயிடுச்சு. தேவி தன் சுதர்சன சக்கரத்தால அவனது தலையை துண்டித்து வதம் செய்றா. தேவர்களும் ரிஷிகளும் மிகுந்த ஆனந்தத்துடன் அவளை துதிக்கின்றனர். இன்னைக்கும் பூமியில மகிஷாசுரனை போல நடந்து கொள்ளக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி தீய இயல்புடையவர்கள் பெண்கள் மீது சொல்லனா தீமையை இழைத்து அவங்கள துன்புறுத்துறாங்க. பெண்களை அவமதிப்பது, அவர்களை துச்சமா நினைக்கிறது, அவர்களை வெறும் சுகபோக பொருளாக மதிப்பதுன்னு நிறைய அசுர இயல்போட மகிஷாசுரனோட அத்தனை இயல்போட இருக்காங்க. அதனால ஆதிசக்திய துதிச்சு அந்த மாதிரி ஆட்கள்லாம் அவதான் வந்து வதம் செய்யணும்னு நினைச்சு நாம இந்த நேரத்துல பிரார்த்தனை செய்வோம். இந்த குறிப்பு ஸ்ரீமத் தேவி பாகவதத்துல ஸ்கந்தம் 5 வருது. ஹே காத்யாயினி தேவி, இன்று உலகில் மகிஷாசுர இயல்புடைய எல்லோரையும் நீயே வதம் செய் மற்றும் அவர்களை நிரந்தரமாக பாதாளத்திற்கு அனுப்பிவிடு. ஹே தேவி, உன்னை விட்டால் எங்களுக்கு வேறு புகலிடம் ஏது? ஹே அம்பா ஜெகதம்பே, உன்னுடைய மணிதிபத்தை விட்டுவிட்டு மீண்டும் இங்கே வெளிப்படு அப்படின்னு நாம அவளை பிரார்த்தனை செஞ்சு நமக்கு, அதாவது பெண்களுக்கு கொடுமை இழைக்கிற எல்லாரையும் அந்த தேவி வதம் செய்து இல்ல நல்லவங்களா மாற்றி இந்த புவியில நல்லதே நடக்க வைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்வோம். இந்த பதிவு இதோட முடியுது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஸ்நேகிதி சுபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பதிவூட்ட பண்ணுங்க. அது எங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் தோழி சுபலட்சுமி முத்துக்குமரன். வாழ்க வளமுடன். ஆத்ம நமஸ்தே. ஹரே கிருஷ்ணா. வெற்றியுமதி.